தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முதலூரில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டதை அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பள்ளி, வழிபாட்டு தலம், குடியிருப்புகள் நிறைந்த அப்பகுதியில் டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடையை வேறு இடத்துக்கு மாற்ற உத்தரவிட்டது. ஒரு 18 ஆண்டு காலமாக முதலூர் தர்மபுரியில் கடையன் டாஸ்மாக் கடையன் 160 இயங்கிட்டு இருந்து அதை மக்கள் பல விதத்தில் போராடினாங்க. ஆனால் எந்த விதத்துலையும் எடுக்க முடியல. இதனால் இது பெரும் இடைஞ்சலாக இருந்த மக்களுக்கு, அதாவது பாதிப்பு, பள்ளி குழந்தைகள் வேறு பெண்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப இடைஞ்சலாக இருந்து, அதாவது இதை என்ன பண்ணோன்ட்டு மக்கள் பல விதத்தில் இது பண்ணி ஒன்றும் தூக்க முடியல. நாங்கள் எல்லா அதிகாரிகிட்டையும் நாங்கள் முறையிட்டு பார்த்தோம். ஆனால் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அவங்க எங்களுக்கு பண்ணல. நாங்கள் உடனே லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா நீதிமன்றத்தை நாடினோம். நீதிமன்றத்தை நாடி அதற்கான தீர்ப்பை நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டாங்க. அதேபடி 3 மாத காலங்களுக்குள் அதை மூடணுன்ட்டு அறிவித்தாங்க. அதேபடி இன்றைக்கி 6/12/2024 டாஸ்மாக் நிர்வாகத்தை அவங்க அறிவுறுத்தி தாசில்தார் நல்லா சப்போர்ட் பண்ணி இது பண்ணி மூட வச்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சிடுறேன். இப்போ ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி எங்களை மகிழ்ச்சியை நாங்கள் பரிமாறி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். கட்ட